Hi guys, welcome back to இன்னொரு புது வீடியோ. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ஸோ இதன் மூலமா நம்மகிட்ட பிசியில் வந்து வெப் கேமரா இல்லாத பட்சத்தில் நம்ம ஃபோனில் உள்ள கேமராவை யூஸ் பண்ணியே பிசியில் படிக்கலாம். ஸோ அது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கலாம், கூட அதோட பெல் ஐக்கன் பண்ணி ஆல்ல போட்டுருக்கேன். ஸோ நான் கூடிய வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு வந்து இந்த அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ப்ளே ஸ்டோருக்கு விசிட் பண்ணுங்கள். தென் சர்ச் பாரில் போய்ட்டு WEBCAMனு ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணுங்கள். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகணுன்னா WEBCAM ஃபார் பிசின்னு இருக்கும். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணோன்னா ஓப்பன் வரும். ஸோ ஜஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா 5 இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து செலக்ட் பண்ணுவோம். யூஸ் யுவர் ஃபோன் ஆஸ் அ வெப்கேம். தென் WEBCAM இந்த யூசி இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்க போகுது. ஜஸ்ட் இவ்வளவே தான், 1 பேஜ் தான். ஸோ வைஃபை ஐபி, WEBCAM போர்ட், ப்ரௌசர் ஐபி கேம் எக்ஸஸ், தென் கீப் கனெக்டட் இன் பேக்ரவுண்ட். ஸோ இதை வந்து ஃபோனையும் பிசியையும் கனெக்ட் பண்ண பிறகு நீங்கள் வந்து ஃபோனை வந்து அதை கனெக்ட் பண்ண பிறகு நீங்கள் இதில் யூடியூப் அண்ட் வாட்ஸ்அப் பேக்ரவுண்டு அந்த ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வேறு ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிருக்கலாம் அந்த டைமில். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஓப்பன்னு கொடுங்க. ஸோ ஓப்பன் பண்ணோன்னே வைஃபை ஐபி, WEBCAM போர்ட், ஐபி கேம் எக்ஸஸ். ஸோ இப்படி தான் இருக்க போகுது. ஸோ மேலே 3 பட்டன் கிளிக் பண்ணால் ஸோ ஹெல்ப், செட்டிங்ஸ், அபவுட்லாம் இருக்குது. ஸோ செட்டிங்ஸை கிளிக் பண்ணுறேன். ஸோ பேக் கேமராவில் இருக்கணுமா இல்லாட்டி ஃப்ரண்ட் கேமராவில் இருக்கணுமான்னு காட்ட போகுது. ஸோ ஜஸ்ட் இப்போ வந்து பிசி ஆன் பண்ணிட்டு நம்ம அதுக்கு போகணும். பிசியில் நீங்கள் ஏதாச்சும் வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணலாம். ஸோ கூகுள் இல்லாட்டி மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இந்த மாதிரி இருந்தால் நான் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் போகிறேன். அந்த ஃபோனில் இருந்தால் அந்த ஐபி கேம் எக்ஸஸ்ன்னு இருந்துச்சு. ஸோ ஐபி கேம் எக்ஸஸ்ன்னு நான் செகண்ட் ஒன் சொன்னேன். ஸோ HTTP லாஸ்ட்டில் வந்து முடிகிறப்ப அந்த நம்பர்ஸ்லாம் HTTP:// ஸோ நடுவில் வந்து அந்த நம்பர்ஸ்லாம் வரப்போகுது. முடிகிறப்ப /வீடியோன்னு இருக்க போகுது. ஸோ அந்த அட்ரெஸ்ஸை தான் நம்ம இந்த சர்ச் பாரில் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இல்லாட்டி கூகுளாக இருந்தால் கூகுள் சர்ச் பாரில் மேலே போய்ட்டு டைப் பண்ண போகிறீங்க. ஸோ டைப் பண்ணுறப்ப அதே மாதிரி காப்பி பண்ணி பிழை விடாமல் டைப் பண்ணணும். ஸோ ஃபுல்லாக டைப் பண்ணிட்டேன். ஸோ டைப் பண்ண பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரன் ஆக போகுதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ நான் என்டர் பண்ணுறேன். ஸோ என்டர் பண்ணோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ஃபோன் ஸ்க்ரீனும் இந்த மாதிரி மாறிடுச்சு. ஸோ இப்போ ஃபோனில் உள்ள கேமரா வந்து இப்போ பிசியில் தெரியுது. ஸோ இதன் மூலமாக நீங்கள் வீடியோ கான்ஃபரன்சிங் இல்லாட்டி ஜூம் அப்ளிகேஷன் நான் பற்றி சொன்னேன் ஃபர்ஸ்ட் வீடியோ, இதுக்கு முன்னுக்குள்ள வீடியோ. ஸோ அதை பார்க்காட்டி பேஜ் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அண்டு மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் இந்த மாதிரியான வீடியோ கான்ஃபரன்சிங்காக ஜாயின் பண்ணுறப்ப இது ரொம்பவே ஈஸியான அப்ளிகேஷன் ஒன்று. ஜூமும் பண்ணிக்கலாம். ஃபோனில் உள்ள கேமரா ஆக்சஸ் வந்து அதே மாதிரி குவாலிட்டி குறையாமல் கூட இருக்குது. ஸோ நான் அதை ஜூம் பண்ணுறேன். ஸோ பிசியில் அதை பார்த்துக்கொள்ளலாம், வேணால் அந்த பாருங்கள். அண்டு இதன் மூலமாக நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஜாயின் பண்ணுறப்ப ஃப்ரண்ட் கேமரா இல்லாட்டி நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒன்னே அதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ செலக்ட் பண்ணது பிறகு வந்து நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டாக இல்லாட்டி பேக் கேமராவில் இருக்க போகிறோமா அதை செலக்ட் பண்ண பிறகு நீங்கள் எக்ஸஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ வேறு லெவலான எப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதே மாதிரி நிறைய டெக் வீடியோஸ் நம்ம சேனலை பார்க்கணுமா இருந்தால் கீழே சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுங்க. ஸோ நான் அனுப்பக்கூடிய வீடியோலாம் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.